எப்பவுமே ஒரே மாதிரி பொங்கல் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த மில்லட் பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க. வரகரிசியில மில்லட் பொங்கல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஹெல்த்தியான பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்ப குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா சீரகம், இடிச்ச மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்க போறோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒன்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊறிட்டு இருக்க அந்த வரகரிசி பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் அப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு நல்லா குழஞ்சு வரும். இப்போ இதை நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில நெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி, கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்முறுவலா வறுத்துட்டு இதை நம்ம பொங்கல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த பொங்கல் நம்ம நார்மல் பொங்கல் சாப்பிட்றதை விட ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ எப்பவும் செய்யற பொங்கலை விட கொஞ்சம் கம்மியாவே செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட.